போரலுடைய தண்ணி எந்த அளவுக்கு ஸ்பீடாக குறையுது, அதனுடைய வறட்சியோட தன்மை என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நாதன். இன்றைக்கி நம்ம அந்த போர்வெல் பற்றின ஒரு அப்டேட்டு தான். ஏன்னா இந்த போர்வெல் நாங்கள் அமைக்கும்போது ஒரு மாதத்துக்கு முன்னே தான் அமைச்சு கொடுத்தோம். இந்த போர்வெல் அமைச்சு இப்போ இன்றைக்கி சரியாக ஒரு 37-38 நாட்கள் தான் ஆகுது. அந்த போர்வெல் அமைக்கும்போது நல்ல சப்ளை இருந்ததுனால தான் நம்ம வந்து அதை வந்து ஆழமும் ஒரு 600 அடி வரை ஓட்டி கொடுத்தோம். பைப்பும் கிட்டத்தட்ட ஒரு 100 அடி மேலே பைப் வச்சுருக்கு. அந்த போர்வெல் இவ்வளோ நாளாக ஓடிட்டுருந்தது. படிப்படியாக இப்போ இந்த கடைசி ஒரு வாரங்களாக வந்து அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பித்து அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ நாள் கழித்து இந்த கோடை டைம் இந்த ஒரு 1 வீக்காக தண்ணி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணியிருந்தாங்க. அந்த போர்வெல் அமைச்ச இடத்துல வந்து ஒரு போர்வெல் பிளாட்டில் வந்து ஒரு கார்னராக அமைச்சிருந்ததுனால நமக்கு வந்து மறுபடியும் வண்டி செட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த போர்வெல் வந்து ஏன் குறையுது அப்படிங்கிறதுனா வந்து ஒரு புரியாத புதிராக இருக்குது. அது இவ்வளோ சீக்கிரம் தண்ணி வந்து குறைஞ்சி போச்சு. அப்போ நீங்கள் போர்வெல் அமைக்கும்போது டேங்கில் இருக்க தண்ணியை விட்டு ஓட்டி கொடுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்ட்டி வந்து இது பண்ணார். ஏன்னா நாங்கள் அந்த போர்வெல் அமைக்கும்போது நம்ம வந்து டேங்கில் இருக்க தண்ணியை வந்து உள்ளே விட்டுலாம் ஓட்டுற அளவுக்குலாம் போர்வெல் வண்டியில் தண்ணி கிடையாது. ஏன்னா நம்மளே தண்ணி விலைக்கு தான் வாங்கிட்டுருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு போரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக தான் வந்து இது பண்ணுறோம். மற்றபடி வந்து நம்ம வந்து எந்த வகையிலையும் நம்ம வந்து அந்த போரில் என்ன ஈல்டு இருக்கோ அதை வந்து உண்மையான ஈல்டை வந்து நம்ம வந்து சொல்லிட்டு வரோம். அந்த போரெலும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாத காலம் இயங்கியிருக்கு. அவங்க வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போது சமீபமாக ஒரு 1 வீக்காக வந்து அவங்களுக்கு வந்து தண்ணி வந்து நின்று போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை. இன்றைக்கி திரும்ப போய் அதை வந்து ரீபோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோட்டரை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கோம். அது என்ன பிரச்சனைனால வந்து இந்த இதெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கோடை ஒன்று வறட்சி, சரியான வறட்சினால் நமக்கு வந்து நல்ல கடுமையான அந்த தண்ணி பற்றாக்குறை வந்து அந்த ஏரியாவில் ஃபுல்லாக இருக்குது. பக்கத்தில் வந்து இந்த பிளாட்டை ஒட்டி ஒரு 100-200 அடி தள்ளி ஒரு பாயிண்ட் வந்து ஓட்டுனதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி குறைஞ்சதாக ஒரு வார்த்தை சொன்னாங்க. அப்போ வந்து கண்டிப்பாக அந்த போர்வெல்லில் உள்ள மட்டமும் இந்த நீர் மட்டமும் ஒரு லெவலில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அது குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இல்லாமல் நிறைய அந்த வறட்சி காலங்களில் வந்து நிறைய போர்வெல் ரன் ஆகிட்டு இருக்கிறது, நல்லா சப்ளை கொடுத்துட்டு இருந்த போர்வெல்லுமே நிற்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த கோடை வந்து மற்ற ஏரியாக்களில் எப்படி இருக்கோ தெரியல. நாங்கள் இருக்கக்கூடிய எங்களை சார்ந்த ஏரியாக்களில் வந்து இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும். ஏன்னா நம்ம போர்வெல் அமைக்கும் போது கிட்டத்தட்ட அந்த போர்வெல்லாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இன்ச் ஈல்டுக்கு பக்கமாக நமக்கு வந்து சப்ளை வந்து இருந்தனால தான் நம்ம வந்து அதை வந்து தெளிவாக இது பண்ணோம். அது அந்த இடமும் வந்து நல்லா கொஞ்சம் விஸ்தாரமான இடம். அதாவது கொஞ்சம் ஏரியா அதிகம். அதில் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி, அதாவது நிறையா வீடுகள் உள்ள காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டுறாங்க. அதனால் தண்ணி அதிகமாக தேவை இருக்குது அப்படின்னு சொன்னதுனால தான் நம்ம ஆழமும் 600 அடி பக்கமாக அதை வந்து போரில் அமைச்சு கொடுத்துட்டு வந்தோம். நம்ம அமைச்சு கொடுத்துட்டு வந்ததுலேருந்து இதுவரையும் நல்லா ஓடிட்டு இருந்த போர் வந்து சடனாக நிற்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கோடை. அடுத்து 2வது வந்து இந்த பக்கத்தில் ஓட்டின போர்வெல் அதுலேயும் வந்து ஒர்க்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் அதையும் போய் பார்த்தோம். அந்த இடத்துலையும் அவங்க வந்து மோட்டர்லாம் போட்டு அதை தண்ணியை வந்து எடுக்கிறதுனால 2 போரும் ஒரே லெவலில் வந்து அந்த நீர்மட்டம் இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இது. ஏன்னா இவ்வளோ சடனாக வந்து போர்வெல் நிற்கிது அப்படின்னா இந்த 2 காரணங்கள் தான். கோடை காலத்தில் வந்து படிப்படியாக குறையலாம். அதாவது வந்து ஒரு 500 அடியில் தண்ணி வந்தது மோட்ரு இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு அழுத்தங்கள் குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் குறைஞ்சி நமக்கு ஓடுறது வந்து ஒரு வறட்சியினால் ஏற்படக்கூடிய ஒரு காரணம். நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும். மற்றபடி நமக்கு வந்து சடனாக வந்து தண்ணி நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து போர்வெல் வந்து பக்கத்தில் ஏதாவது ஒன்று மற்ற போர்வெல்லில் வந்து பிடிபட்டுருக்கணும். ஏன்னா இந்த போர்வெல் நாங்கள் அமைச்சு கொடுத்ததுலேருந்து பக்கத்தில் வந்து இந்த ஒரு போர் மட்டும்தான் ஓட்டியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த போர்வெல் அமைச்சதுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்குது. அந்த போர்வெல் அமைக்கிற அன்றைக்கே வந்து கொஞ்சம் தண்ணி குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போதே எங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதில் ஒரு சந்தேகம் தான். இருந்த போதிலும் இந்த போர்வெல்லில் வந்து இப்போ மோட்டர் அமைச்சிருக்காங்க. நாங்கள் இந்த வீடியோ எடுக்கும்போது, இந்த போர்வெல் அமைக்கும் போது எடுக்கப்பட்ட வீடியோ. இன்றைக்கி வந்து அந்த இடத்துல எல்லாமே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி நிறையா வால் பில்லர்லாம் போட்டு எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க. இருந்த போதிலும் நமக்கு வந்து ஒரு கார்னராக இருந்ததுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற லேண்ட் வழியாக போய் நம்ம வண்டி வந்து பொசிஷனை மாற்றி போட்டு நம்ம அந்த போர்வெலை வந்து மறுபடியும் திரும்ப செஞ்சு கொடுத்துடலாம். இதை ஏன் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா, நிறைய இடங்களில் வந்து போர்வெல்லில் தண்ணி குறைஞ்சதுன்னா அது வந்து ஏதோ வண்டியில் இருந்து தண்ணி விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி போர்வெல் வண்டியிலேருந்து தண்ணியை விட்டு காமிச்சு நம்ம வந்து தொழில் செய்ய வேண்டிய தேவைகள் கிடையாது. இருந்த போதிலும் சில நேரங்களில் வந்து அந்த ஈரம் மண் அல்லது அந்த தூசி வந்து வெளியே வரல அப்படின்னா அந்த இடங்களில் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு ஃப்ளஷ் பண்ணி எடுக்கிறது எல்லாமே ரெகுலராக செய்யக்கூடியது. ஏன்னா இல்லைன்னா நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய வேஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படியே ஃபுல்லே நின்று போயிடும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை ஃப்ளஷ் பண்ணுவோம்.
மற்றபடி நம்ம வந்து தண்ணி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து சரியான முறையில் வந்து நம்ம இது பண்ணி அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எல்லாமே நல்லா தெளிவாக செஞ்சு கொடுத்த போர். ஆனால் இந்த கோடை இந்த வறட்சியுடைய தன்மை, அதாவது என்னென்னா நாளுக்கு நாள் நிலத்தடி நீர் மட்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதுவும் சடனாக குறைய ஆரம்பிச்சிருக்குது. காரணம் வந்து கடுமையான வெயில் நிறைய சுற்றி இருக்கக்கூடிய அவ்வளோ போர்களையும் ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது கண்டிப்பாக நிலத்தடி நீர் மட்டம் வந்து வெகுவாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கோடை காலம் இந்த அக்னி வெயில் வந்து வரக்கூடிய காலகட்டம்ங்கிறது கண்டிப்பாக வந்து நிறையா போர்கள் வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு போர்வெல் அமைச்சு அது வந்து ஒரு கொஞ்ச நாள் இயங்கிட்டு அது வந்து சடனாக நின்றுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நீர்மட்டம் வேறு ஏதாவது ஒரு போரில் வந்து பிடிபட்டிருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் இருக்கும். மற்றபடி வந்து நார்மலாக வந்து குறையிறது வந்து எல்லா வறட்சியான காலங்களில் எல்லா பொருள்லையுமே நடக்கக்கூடியது தான். ஏன்னா நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஃப்ளக்சுவேஷன் இருக்கும், கண்டிப்பாக வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி நிறையா பிரச்சனைகளால் வந்து தண்ணி வந்து படிப்படியாக நிலத்தடி நீர் மட்டம் குறையும் போது அதனுடைய அழுத்தங்கள் குறையும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி தண்ணி வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி வந்து சடனாக நிற்கிது அப்படின்னா கண்டிப்பாக எந்த போர்வெலுமே ஒரே நாளில் நிற்கிது, ஓடிட்டுருக்க போர் ஒரே நாளில் நிற்கிதுன்னா கண்டிப்பாக அது வேறு ஒரு போர்வெலோ அல்லது சமீபமாக அது வந்து சில இடங்களில் வந்து ஒரு 100-200 அடியில் இருக்கலாம். சில இடங்களில் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு கூட சுற்றுவட்டாரத்தில் வந்து தண்ணீர் மட்டம் பரவலாக இருக்கிற இடங்கள்லாம் கூட பிடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது எங்களுடைய அனுபவத்திலே நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியாக இருக்குது. இது மாதிரி தொடர்ந்து நிறைய பல தகவல்களை வந்து ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு வரோம். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.